வெல்கம் பேக் டு ராஜ் குக்கிங் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா தக்காளி சாப்பாடு குக்கரில் எப்படி செய்கிறதுன்னு. முதல்ல குக்கரில் 4 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு அது காய விடலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் பட்டை, சோம்பு, ஸ்டார் பூ, ரோஜாப்பூ, கசகசா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி கொஞ்சம் வதக்கி விடலாம். வதங்கினதுக்கப்புறம் 3 பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸாக வெட்டி வச்சுருக்கேன். அதை உள்ளே ஆட் பண்ணி அதையுமே பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கி விடலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையே ஆட் பண்ணிக்கலாம். 2 டீஸ்பூன் நான் எடுத்து வச்சுருக்கேன், ஆட் பண்ணிக்கலாம். அதையே சேர்த்து நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். பச்சை வாசம் போயிடுச்சு. இப்போ நான் 4 வரமிளகா எடுத்து வச்சுருக்கேன், கட் பண்ணி அதையே உள்ளே ஆட் பண்ணிட்டேன். போட்டு அதையே சேர்த்து நல்லா வதக்கலாம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை 2 பிடி, கொத்தமல்லி 1 பிடி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். ஒரு 5 தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்து அதையும் கழுவி மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. அரைச்சி வச்ச தக்காளியை இப்போ உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். நல்லா இந்த ஆரஞ்சு கலர் போய் நல்லா ப்ரௌன் கலர் மாதிரி மாறணும், அந்தளவுக்கு நல்லா வதக்கணும். பச்சை வாசமே தெரியக்கூடாது. இதுக்கு நாங்கள் வீட்டிலே செஞ்ச ஒரு மசாலா, பட்டை, சோம்பு, ரோஜாப்பூ, கசகசா, குருமிளகு, சீரகம் எல்லாத்தையும் வறுத்து பொடியாக்கி உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இதுதான் இப்போ தக்காளி சாப்பாட்டுக்கு கொஞ்சம் நல்ல ஃப்ளேவரும் டேஸ்ட்டு கொடுக்குற ஒரு மசாலா. இதை வச்சு நல்லா கலரி விட்டுட்டே இருங்க. நான் பெரிய டம்ளரில் 4 டம்ளர் அரிசி எடுத்து ஊற வச்சுருக்கேன், அதை இப்போ உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன். நான் எப்போவுமே குக்கரில் செய்யும்போது அதில் சைடில் 2 நட்டு தெரியும் பாருங்கள், அதில் ஃபுல்லாக முழுகிற அளவுக்கு தண்ணி எப்போவுமே ஊற்றிடுவேன். எனக்கு அதுதான் கரெக்டாக இருக்கும். ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. கலந்து விட்டுட்டு உப்பு நம்ம இப்போ உப்பு ஆட் பண்ணதுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா கரெக்டாக இருக்கணும். நான் எப்படி சொல்கிறேன்னா, அந்த கரெக்டாக இருக்கிறதுக்கு லைட்டாக ஒரு பிடி கொஞ்சம் உப்பு அதிகமாக இருக்க மாதிரி, ஒரு லைட்டாக உப்பு அதிகமாக இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்குங்க. அப்படின்னா தான் சாப்பாடு கொதித்து வரையில் அந்த உப்பு சாப்பாட்டில் இறங்குறப்போ கரெக்டாக இருக்கும். சாப்பிடும்போது கரெக்டான உப்பு கரெக்டான லெவலில் இருக்கும். நீங்கள் ஸ்டார்டிங்கே கரெக்டாக போட்டிங்கன்னா சாப்பிட்றப்போ உப்பு கம்மியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ ஸ்டார்டிங்கே கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி, கொஞ்சம் லைட்டாக நார்மலாக இருக்கிறத விட கொஞ்சம் உப்பு உரப்பாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொதிக்க விடுங்க. கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். தண்ணி நல்லா கொதித்து கொஞ்சம் தண்ணி இறங்குனதுக்கப்புறம் நல்லா சாப்பாடெல்லாம் நல்லா தெரியுது. இந்த டைமில் குக்கரை வாசல் போட்டு மூடி வச்சுருங்க.